அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்மகிட்ட ஒரு 45 வயசுல ஒரு ஜாதகம் வருதுங்க. திருமணமே இன்னும் ஆகலை, என்ன பண்றது, எப்போ கல்யாணம் நடக்குங்கிற கேள்வியோட வந்திருக்காங்க. இந்த 45 வயசுல என்ன கேள்வி வரணும் தெரியுமா? இடம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா, சொத்து சேர்க்கலாமா, இல்லை என் குழந்தைங்க நல்லா படிப்பாங்களா, அந்த மாதிரி கேள்வி வருதுன்னா அது சரி. இந்த 45 வயசுல இப்பதான் கல்யாணத்தை பத்தியே கேள்வி கேட்கறாங்கன்னா இன்னும் அவங்களோட எதிர்காலம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? ஒரு புரிதல் அப்படிங்கிறது மக்களுக்கு முக்கியமா வேணும். இந்த பதிவை முக்கியமா எதுக்காக நாங்க போடுறோம் அப்படின்னா, ஒரு 21 இருந்து 30 வயது அப்படிங்கிறது திருமணத்திற்கான உகந்த காலம். ஒரு 21 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள நீங்க இயல்பா ஒரு குழந்தைக்கு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் பண்ணல அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான கட்டத்தை நீங்க தொலைச்சிடுறீங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது? ஒரு பெண் பூப்படைந்தால் இத்தனை வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணி கொடுத்துடும், இல்லைன்னா அது பெற்றோருக்கு பாவம் அப்படின்னு சொல்றாங்க. அதேதான் ஆணுக்கும் பொருந்தும். 30 வயசுக்குள்ள கல்யாணத்தை பண்ணி வைக்கலன்னா அதுவும் பெற்றோருக்கு ஒரு சாபமோ அல்லது பாவமோ வந்து சேரும். அப்ப ஏன் அவங்களுக்கு அந்த வயசுல திருமணத்தை நீங்க தவிர்க்கிறீங்க? அதுக்கு 1000 காரணங்கள் சொல்லலாம். ஆனா குழந்தைங்களே அதிகமா எதிர்பார்க்கறாங்கன்னா எதிர்பார்ப்புகளை குறைச்சுக்கணும். இந்த வாரம் நல்லா இருக்கு, இதை முடிச்சுக்கலாம்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படி இல்ல, பேரண்ட்ஸ் அதிகமா எதிர்பார்க்கறாங்கன்னா, இல்ல வயசு போயிட்டே இருக்கு, நீங்க அதிகமா எதிர்பார்க்காதீங்க, என்னுடைய கெப்பாசிட்டி இவ்வளவுதான் அப்படின்னு பிள்ளைங்க சொல்ல தெரியணும். இதை நீங்க எப்ப புரிஞ்சுக்க போறீங்க? அதுக்கு நம்ம ஜாதகம் படிச்சாதாங்க புரிஞ்சுக்க முடியும். ஒரு தடவையாவது ஜாதகத்தை படிங்க, பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சரியான காலத்துல பருவத்தே பயிர் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த காலம் தவறி செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்குமே மதிப்போ மகத்துவமோ கிடையாது. அதனால பருவத்தே பயிர் செய்யுங்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையிலும். நன்றி.